அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் விஞ்ஞானி, இஸ்ரோ விஞ்ஞானி மற்றும் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். தும்பா ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட் தயாரிப்பு, செயற்கைக்கோள் இணைப்பு பரிசோதனை, செயல்திறன் மதிப்பீடு போன்ற பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். இந்த தயாரிப்புக்கு தேவையான கூட்டு கலவைப் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. தும்பா ராக்கெட் ஏவுதள நிலையத்தை 1969 பிப்ரவரியில் சர்வதேச விண்வெளி விஞ்ஞான சமுதாயத்திற்கு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் அப்துல் கலாமுடைய குழுக்கள் ஆய்வுக்கூடத்தில் தேசத்தின் முதல் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆய்வுக்கூடத்தில் தேசத்தின் முதல் பிலமெண்ட் வைண்டிங் மிஷினை இயக்கி வைத்தார். இதில் அவர்கள் குழுவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமும் CR சத்யா, BN சுப்பிரமணியன் மற்றும் MN சத்யநாராயணனும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். திட்டவட்டமாக வேலைகள் தொடர்ந்தன. தும்பாவில் இந்திய ராக்கெட்டுகள் பிறந்தன. ரோஹிணி, மேனகா என்ற பெயர்களை அந்த ராக்கெட்டுகளுக்கு சூட்டினார்கள். இந்த சமயத்தில் 1967 நவம்பரில் முதலாவது ரோஹிணி 75 ராக்கெட் தும்பா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணிற்கு செலுத்தப்பட்டது. மீண்டும் நாளை அவரை பற்றி பார்ப்போம். நன்றி.